அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அடுத்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 2025ஆம் ஆண்டின் துவக்கத்திலிருந்தே மிக சிறப்பான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் அஸ்தமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் செயல்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் மிகவும் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. இந்த தருணத்தில் குறிப்பாக பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அருமையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தராது. ஆனால் அதே வேளையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சப்தம பார்வையை சனியுடன் இணைந்து தைரியஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் இடம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. தைரியஸ்தானம் வலுப்பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் தாமதம் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருக்கின்றன. ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறார் குரு. தர்மஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பிள்ளையார் சுழி இடக்கூடிய வகையில் சுக்கிரனினுடைய மிக சிறப்பான மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை இந்த வருடத்தின் இறுதியிலிருந்தே மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் மற்றொரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுப்பார். குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நேர்வழியில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடு பாருங்க. அது எந்த வகையில் வேண்டுமானாலும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரனுடன் இணையும் போது மிக அற்புதமான பண வரவிற்கான பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சனியுடன் இணையும் போது நிரந்தர வருமானம், தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைதல் போன்ற அனைத்தையும் அற்புதமாக உருவாக்கி கொடுப்பாருங்க. எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களது திறமை வெளிப்படக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பாகியஸ்தானம் வலுப்பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. தற்போது மிக வலுவாக
மூலமாக சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் திருப்திகரமாக மாறக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்தபடியே பல நல்ல மாற்றங்களை தாமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது தேவைக்கு ஏற்ப வருமானம் நிறைவாக கிடைக்கும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அடிக்கடி உடல் நலத்தில் சந்தித்து வந்த பெருவாரியான பிரச்சனைகள், ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. பொதுவாகவே இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த திருப்திகரமற்ற சூழல்கள் அனைத்தும் மறைவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. அலைச்சல் சிரமம் குறையும். தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான முதன்மையான யுகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலுவலக சூழல் திருப்திகரமாக இருக்கும். சாதகமற்ற நிலையில் இருந்து வந்த பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை சந்திக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிம்மதியுடன் பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. பெருமூச்சு விடக்கூடிய, இதிலும் குறிப்பாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்கால அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு தடையில்லாமல் கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி திட்டங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கலாங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். புதிய வாய்ப்புகள் சிக்கல் இல்லாமல் தடையில்லாமல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 9ற்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் உச்சபட்ச வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையும். மத்திய மாநில அரசுகளின் சலுகையும் இந்த தேரணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. புதிதாக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பொது பொறுப்புகள் உங்களுக்கு எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறதுங்க. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் தடை தாமதங்கள் முற்றிலும் விலகும். எதிர்பார்க்கிறபடியே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கல்வியில் நிறைவாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் பல மடங்கு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மன நிம்மதியும் கடன் சார்ந்த தொல்லைகளும் குறைவதற்கான யோகம் பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.